வாரமாக ஒவ்வொரு கோயிலுக்கு கூட்டிட்டு இப்போ போன வாரம் வேல்மலை கோயில் போயிருந்தோம். காமிக்க முடியல. இப்போ வந்து தோரணமலை அப்படின்னு கோயிலுக்கு போயிருக்கோம். மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா தம்பி பைக்கில் சைக்கிள்னு சல்லுன்னு போயிடுவான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நட்டுக்கு இருக்குது, ஏகப்பட்ட படிகள் இருக்குது. இதில் எப்படி தம்பி நடக்க போகிறான் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். தம்பி வேற ஜிம்முக்கு போய் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருந்தான். இப்போ முருகருக்கு மாலை போட்டிருக்கேன் அவர் சாப்பிடுவாரான்னு தெரியல. சாமி சாப்பிடுதுனே மதியமெல்லாம் இலை சாப்பாடு இவ்வளோ பெரிய இலை வச்சு நல்லா சாப்பிட்டு உடம்ப தேய்ச்சிட்டான். அதனால மலையில எப்படி ஏற போறோம் வைக்க போறாங்க எனக்கு தெரியல. என்னன்னு பார்ப்போம். எப்படி போகுது பத்தியா? முருகன் சாமி தான் எத்தனை நேரமே இருக்குன்னு தெரியல. சாமி புனிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கிய? இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல கண்ணை இருட்டிக்கிட்டே வருது மாப்பிள்ள. பரவாயில்ல, இப்படியே சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல நின்னே ஓட்டிடுவேன். எனக்கு ஏற்பட்ட போர். ஓ அவன் சொல்லிட்டு நான் தவிட்டப்பா அவன்லப்பா வரேன். உட்காந்துருக்கட்டா போயிட்டு வா. தாத்தா தெரிகிறது. இங்கே படியை வரைச்சு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னத்தா எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் கீழே நல்லா இலப்பாரிட்டு வந்துட்டீங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. அருண்குமார் இங்க பாருங்க. முதிர்ச்சியா இருந்தா குறைஞ்சு பாரு. இதுதான் நீ ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒரு வழியா வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மேலே போய் உட்காரலாம். கீழே இருந்தே சாமி சொல்லி கூட்டு வரா. ஒரு வழியா வந்துட்டோம். படி 1500 படி இருக்கோ இல்லையா 2000 ரூபாய் சொல்லிட்டோம். ஒரு வழியா வந்துட்டோம். ஒரு வழி தானே உண்டு இல்ல. ஒரு வழியா தானே வர முடியும். ஒரு வழி தான், இன்னொரு வழி இருக்கான்னு கேட்டா நீ. வார வழியில வந்து ஒரு ஆளு சாமிக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு பால் இவன் மாலை போட்டிருக்கான். சரி பால் கேன மேல ஏற்றி கொண்டு வரலாம்ல. மூசுங்க முடியலங்க. நான் சொன்னேன் மூச்சு முட்டாது, சாமி தான் உனக்குள்ள இருக்காரு, கேனதுக்கு கிருகிருன்னு மேல கொண்டு போயிருவாரு அப்படின்னு. அப்படியான சாமி எப்படின்னா கொண்டு போகணும், அந்த கொண்டு போகணும். இதே டாபிக்கு 4 நாளுக்கு முன்னால வீட்டுல இவ்வளவு பெரிய இலை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் டக்குன்னு உள்ள போனவன் ஆமா செந்தில் ஒரு படத்தை இலையை மடக்கி தவறு வச்சிருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் உள்ள போன என்ன கேட்டா, தம்பி என்ன சாப்பிட்டு பயங்கர சாப்பிட்டு இப்போ மாலை போடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஆமா வெயிட்டு பார்த்தோம், குறிச்சு வச்சிருக்கோம். இப்போ மாலை போட்டு கோயிலுக்கு போறாங்களா அன்னைக்கு வெயிட்டு பார்த்தோம், சும்மா 20 கிலோ ஏறி இருக்கு. 40 அப்ப சொல்ல கேளு, நார்மலா சாப்பிட விட அதிகமா சாப்பிட்டு கேட்பாங்க. சொல்லாது நானா சாப்பிடுவேன், முருகப்பெருமான் சாப்பிடுறதுக்கு மட்டும் முருகர் வந்துருவாரு. இந்த பால் கேனை தூக்கி மேல விடுனா
தரலன்ட்டாரு. யார் தரல? தரமாட்டேன்ட்டாரு. நீங்க நான் தான் தூக்குவேன் முருகனுக்கு நான் ஒருவேளை உன்னை பார்த்தா அவரு குடுக்க மனசு இல்லை ஓரமா உட்காந்து குடிச்சிட்டேன்னா குடிச்சிட்டு என்ன சொன்னா தெரியுமா? நானா குடிச்சேன் நீ சொன்னாலும் சொல்லுவேன். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? என்ன சொல்ல சொன்னா என்ன அதாவது முருகப்பெருமான் பாட்டு கேட்க சொன்னா டிவி சேனல்ல உட்காந்து ஐட்டம் சாங்கு, டபுள் மீனிங் சாங்கு, நல்லா லவ் சாங்கே கேட்கேன். லவ் சாங்கே கேட்கேன். ஏன்பா முருகப்பெருமான் பாட்டு போட வேண்டியதானே அப்படின்னு நான் சொல்லுதேன். இவன் என்ன சொல்றான், லவ் சாங் தானப்பா முருகன் வந்து ரெண்டு வச்சிருக்காரு, அதே மாதிரி எனக்கு என்ன தேவை பண்ணி தெரிஞ்சு போச்சு. வீடியோ கேமரா ஆனா இருக்கு, அதை கூட மறந்து தண்ணியில மறந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் மாலை போட்டுக்கிட்டு. முருகப்பெருமான் இதெல்லாம் பார்த்தாருன்னு என்ன நம்ம ஊருக்கு எல்லாம் தெரியுமா புழுவுதான் புழுவனி பேரா இருக்கும். ஒரே புழுவனி பேர் ஒரே புழுவனி தான். வேல்மலைக்கு போகும்போதும் சரி, வேல்மலைலாம் சின்ன மலை, அதுலேயே மூச்சு தண்ணி மேலே போய் 1/2 மணி நேரம் நின்றுருக்கான். ஆக்ஷன்லாம் வேண்டாம் மேடம், ஆக்ஷன் மேடமா அப்ப கூட பாருங்க சார் வர மாட்டேங்குது மேடம். அப்ப கூட சார் இல்ல இல்ல பக்கத்துல நாங்க அப்படி இல்ல மேடம் மேடம் என்ன அது இது மேடம் ஆக்ஷன் மேடம். ரைட் ரைட் சொல்றேன் மேடம் மேடம் இதாகி போச்சா எவ்வளோதுக்கு எவ்வளோ சரி செஞ்சுட்டான். சாஞ்சிருந்தா அந்த சாஞ்சிருந்தேன். சரி நான் போய் கழுவிட்டு வரேன். ட்ரை பண்ணிக்கிட்டேன். கடவுளும் கவிடலடா, அதான்டா உன்னைய கவிச்சிட்டாரு. அடே பேயில போமா. இதான்ப்பா நிரவசா மாரி ஒளிப்பதிவு மெயின் இதுதான். நம்மளோட சேனலுக்கு பார்த்தோம்னா நிரவசா இவர்தான். கும்முடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்து. பிசி ஸ்ரீராமா ஸ்ரீராம் நிரவசா வரிசையில வந்து இப்போ அருண்குமார் அருண்குமார் டீமுக்கு ஒரு பெரிய பக்கபலமே வந்தான். ஒரு பில்லர் மாதிரி. அண்ணன் கூட அதனால நான் இங்க வச்சு வைக்கலாம்னு பார்த்தேன்.